இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போது ஒரு பக்கம் முத்துவை அவமானப்படுத்தி முத்துவை வேணுனே தூண்டி விட்டு ஒரு பெரிய சண்டையை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோஹிணி, இன்னொரு பக்கம் சுதா, அதாவது இவங்களுடைய அம்மாவும் ஸ்ருதியோட அம்மாவும் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் கிள்ளுக்கிரியாக இதுக்குன்னே அளவெடுத்து வச்சு செஞ்ச பீஸ் மாதிரி தான் முத்துவை பற்றி பேசும்போதே பேசுகிறாங்க. தூண்டி விட்டால் சண்டை போட போகிறான், கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், வெடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ அவங்களுக்கு அதை விட ஈஸியாக ஒரு விஷயம் என்னென்னு தெரியுது அப்படின்னா அண்ணாமலையை அவமானப்படுத்தினா முத்து வெடிப்பார் அப்படின்னு தெரியுது. அதனால தான் வேணும்னே அண்ணாமலைக்கு பக்கத்து ஒரு ஆளை வச்சு அவரோட ஷூ காலால் இவருடைய ட்ரெஸ் மேலே தேய்க்க வச்சு மேலே கால் படாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையாக்கி கடைசியில் பிரச்சனையாகிறதுன்னு பல விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த சண்டை நடக்கலை, கடைசி நிமிஷத்தை மீனா உள்ளே பூந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. சண்டையை அவாய்ட் பண்ணி பிரச்சனையாக ஸ்ருதியோட அம்மா நினச்சது நடக்காமல் விட்டுருச்சு. இன்னொரு பக்கம் ரோஹிணி நினச்சதும் நடக்காமல் எங்கம்மா அவங்க அப்பான்னு கேட்க போகிறாங்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தால் கூட நமக்கு மனத்தில் ஒரு மாதிரி நெருடல் இருந்தே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு கார் வாங்கி தர விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அல்வா வாங்கிட்டு வந்தார். அந்த அல்வா கூட கொடுக்க முடியல. ஒரு சந்தோஷமான தருணங்கள் இல்லை. அவ்வளோ தூரம் ஒரு காரை வாங்கி லவ் பண்ணி இவ்வளோ தூரம் விரும்பி ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு ஜோடிக்கு ஒரு ப்ரைவசி கிடையாது, தனியாக ஒரு ரூம் கிடையாது. எத்தனை நாளைக்கு இவங்க ஹாலில் படுத்துருக்கிறதும் தனியாக அவர் மாடியில் படுத்துக்கிட்டு இவங்க கீழேருந்து மேலே போய் பேசிட்டு வரது காமிச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக பண்ணீங்க, சரி ஓகே. இப்போ இங்கேயே வெளியே இருந்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு குழந்தை குட்டின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாதா? ஒரு பேசவே முடியலையே, அப்புறம் இங்கே குழந்தை குட்டி வாழ்க்கையில் எப்படி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு நமக்கே பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவமானங்கள் மட்டும் குறைஞ்சபாடே இல்லை. இன்னமும் மனோஜ்லேருந்து ரோஹினிலேருந்து எல்லாரும் இவர் சண்டை தானே போடுவார், இவன் அப்படி இன்டீசெண்டாக தானே நடந்துப்பான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் பேசவும் செய்கிறாங்க. இது இல்லாமல் ஸ்ருதி கூட பேசும்பொழுது முத்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அண்ணாமலையும் ரவியும் மட்டும் தான் அந்த வீட்டிலே ஏதோ முத்து கொஞ்சமாச்சும் குறைந்தபட்ச மரியாதை கொடுக்குறது. இப்போ இவ்வளோ அவமானத்துக்கு பிறகும் இந்த வீட்டில் போய் நான் இந்த ரூமையும் விட்டு கொடுத்துருவேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேன், எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அப்போ அது அண்ணாமலைக்காச்சும் புரியணும். நமக்கு இவ்வளோ ஃபுல்லாக பண்ணுறான், அவனுக்கு ஒரு ரூமை கொடுத்துடணும், இல்லை கீழ் வீட்டை காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கீழ் வீட்டை காலி பண்ணணும். நம்ம கீழ் வீட்டுக்கு போகிறோம், முத்துக்கு தனி ரூம் கொடுத்துறோம். முத்துவும் மீனும் தனி ரூமில் தான் இருப்பாங்க. இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் ஹாலில் படுத்துருக்கு. இதுங்கிறது ஒரு 2 நாள் 3 நாள் உடம்பு சரியில்லைங்கிறது ஓகே. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு இல்லை, இப்போ 2ல் 1 தான், இதை பண்ணியே தீரணும். இல்லை அப்படின்னா கீழே இருக்க வீட்டோட வாடகை உனக்கு கண்டிப்பாக தேவைன்னு நினச்சேன்னா விஜயா, சரி ஓகே, நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ணிக்கலாம்னா நம்ம ஹாலில் படுத்துப்போம், முத்து மீனா உள்ளே படுத்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா கட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு அண்ணாமலையும் விஷயம் தெரிஞ்சுட்டு வெப்பன்னு சொல்லிட்டு நல்லா பரவாயில்ல அவன் தான் வெளில படுத்துக்கிறேன்டானே அப்படின்னு விட்டுட்டு இருந்தாருன்னா அவர் என்ன மாதிரி ஒரு அப்பா? மோசமான அம்மா தான் விஜயா, நமக்கு தெரியும். இவர் நல்லவர் தானே, இவராச்சும் அதை யோசிக்கிறது பெட்டர். இல்லை பாட்டியை ஊர்லேருந்து கூட்டம் இருந்தாச்சு, என்னடா நீங்கள் கடை இங்கே தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை வச்சாச்சும் ஒரு முடிவு எடுக்க வைக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு